அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஒரு சந்தோஷமான செய்தியை உங்களுக்கு வழங்குவதற்காக இந்த ஒரு காணொளி. அதாவது உங்களுக்கு தெரியும், ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி நடக்க போற ஒரு ரத யாத்திரை பற்றிய ஒரு செய்தியை ஏற்கனவே பகிர்ந்திருந்தேன். இது ஒரு ரிமைண்டர் வீடியோ பிளஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ரத யாத்திரை நடக்க போகுது. அதாவது நோயல் மாயாப்பூர் அல்லது நியூ மாயாப்பூர் என்று அறியப்படுகின்ற ஆலயம் ஸ்ரீ ராதாகிருஷ்ண கோவிந்த மாதவர் ஆலயத்தினுடைய சிறப்பு ரத யாத்திரை அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த ரத யாத்திரையில எல்லாரும் பங்கு பெற்றுமாறு அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். முக்கியமாக பாரிஸ்ல இருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற காரணத்தினால எல்லாருமே அந்த தினங்கள்ல வருகை தர முடியுமா? சில பேருக்கு பர்சனல் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுடைய வசதியை கருத்தை கொண்டு எல்லாருமே இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்றதுக்காக 2 பஸ்ஸஸ் நாங்க புக் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணலாம், அல்லது நேரடியாக இந்த பஸ் பிரயாணத்துக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்வதற்கான 2 இடங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று லக்குர்னோவில் அமைந்திருக்கக்கூடிய SPK செல்வம் நகையகம், அதே போல லாஷப்பலில் அமைந்திருக்கக்கூடிய கமல் ஜுவல்லரி. இந்த 2 இடங்களிலும் நீங்கள் முன்பதிவுக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும், பேருந்துக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது உங்களுடைய குடும்ப உறவுகளோடு வருகை தந்து ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுடைய அருளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலும் பரந்த விசாலமான புல்வெளி அமைப்பிலே பசுக்கன்றுகள், தொழுவங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது போல ஒரு அழகான ஒரு கோயில். நீங்க குடும்பத்தோட வந்து அங்கேயே நீங்க தங்கி இருந்து ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணி தங்கி இருந்து நீங்க தரிசிச்சுட்டு போகலாம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த ரத யாத்திரை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த ரத யாத்திரைக்கான அந்த தேர் அதை ஒரு குழு, தனிப்பட்ட முறையில் ஒரு குழு வடிவமைச்சு எல்லா செலவுகளையும் அந்த குழுவே பொறுப்பேற்று அந்த ஒட்டுமொத்த தேர் அழகா கட்டி முடிச்சு அது கோயிலுக்கே சொந்தமான தேராக ஒப்படைக்க போறாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எனவே நீங்க எல்லாரும் வருகை தரணும். நிறைய பேருக்கு இந்த கோயில் இருக்கிறது ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்கு. எனவே இந்த ரத யாத்திரைக்கு வாங்க. அங்க நரசிம்மர் காப்பு கட்டும் வைபவம், அன்னதானம், கோமாதா பூஜை என்ற வகையில் நிறைய அம்சங்கள் நடக்க காத்திருக்கு. எனவே அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முன்பதிவு செய்ய தாமதிக்காதீங்க. நன்றி.